This video sponsored by SBO Digital Marketing. Join SBO Digital Marketing work from home opportunity. Mobile based part-time job. Perfect for students, homemakers and job seekers. Use your free time to earn. No fixed hours. Work at your convenience. Use your free time to earn. No fixed hours. Work at your convenience. Just share and publish content. Simple task. No selling or no referral. Have a Facebook, Instagram or YouTube account. You are already eligible. Earn daily income with instant payouts. Start from day one. Send your name and qualification on WhatsApp to 917-6686-525 and get full details instantly. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் ₹300 சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் ₹300 சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஒரு குட்டி கதை பற்றி பார்ப்போமா? ஒரு நாள் ஒரு எறும்பு தரையில் மெல்ல ஊர்ந்து போயிட்டுருக்குது. அப்போ அந்த வழியாக ஒரு பூரம் வந்து பார்க்குது. என்ன நண்பா, நான் வரதை கூட கவனிக்காமல் போயிட்டுருக்க அப்படின்னு கேட்குது. உடனே இப்போ எறும்பு வந்து உன்னை கவனித்து கொண்டு இருந்தால் என்னோடய கடமையை நான் சரிவர செய்ய முடியாது, அதனால தான் நம்ம என்னோடய கடமையை பார்க்க போகிறேன் அப்படிங்குது. அப்படி என்னப்பா கடமை உனக்கு முக்கியமான கடமை அப்படின்னு அந்த பூரம் கேட்குது. மழைக்காலம் வரத்துக்குள்ளார தேவையான உணவை வெயில் காலத்தில் நான் தேடி சேமித்து வைக்கணும், அதுதான் என்னோடய கடமை அப்படின்னு சொல்லுது. உன்னிடம் பேசிகிட்டு இருந்தால் என்னோடய கடமையை சரி செய்ய முடியாது, நான் கிளம்புறேன் அப்படின்னு போயிடுது. பூரானுக்கு எறும்பு மேலே வருத்தம், நம்மளை வந்து இப்படி மட்டம் தட்டி பேசிட்டு போகுது அப்படின்னு நினச்சிக்கிட்டு போகுது. அடுத்த நாள் எறும்பு ஒரு வழியில் அந்த போய் பூரான் நின்றுக்கிட்டு ஏளனமாக அந்த எறும்பை பார்த்து, நீ உன்னுடைய கடமையை சரிவர செஞ்சுட்டா மட்டும் நீ வல்லவனாக இருக்க முடியுமா, உன்னால் என்னை போல் வேகமாக ஊர்ந்து வர முடியுமா, நீ அப்படி வந்துட்டால் நீ வந்து திறமையானவன் வல்லவன் ஒத்துக்கிறேன் அப்படிங்குது. அதுக்கு வந்து எறும்பு அமைதியாக வந்து பூரானே உன் அளவுக்கு என்னால் வேகமாக ஊற முடியாது அப்படிங்கிற அந்த தைரியத்தில் நீ பேசுகிற, ஆனால் நான் செய்கிற காரியம் உன்னால் செய்ய முடியுமா, அப்படி அந்த மாதிரி பரீட்சையெல்லாம் வேணாம் நமக்குள்ளார அப்படின்னு நான் அமைதியாக போகிறேன் அப்படின்ட்டு போகுது. பூரானும் அப்படி என்ன நீ செய்கிற காரியத்தை என்னால் செய்ய முடியாது, நீ சொல்லு நான் செய்கிறேன் அப்படிங்குது. உடனே அந்த எறும்பு வந்து அந்த ஒரு தண்ணி தொட்டிக்கு மேலே வந்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு துரும்பு மாதிரி இருக்கிறத எடுத்துக்கிட்டு தண்ணியில் குதிக்குது. குதிச்சோடனே அந்த துரும்பு பிடிச்சிக்கிட்டு தண்ணியில் வந்து மிதந்து வருது. இப்போ இதே மாதிரி உன்னால் செய்ய முடியுமா அப்படின்னு உடனே பூரா அப்போ தன்னோட தவறை உணர்ந்து மன்னிப்பு கேட்குது. இந்த மாதிரி நம்மளை வந்து நம்மக்கிட்ட இருக்கிற திறமையை வச்சு மற்றவர்களை வந்து மட்டம் தட்டக்கூடாது அப்படின்னு அந்த பூரானுக்கு அறிவுரை சொல்லுது. இதுக்கு வந்து ஒரு உதாரணமாக ஒரு கதையையும் சொல்லுது அந்த எறும்பு. என்னென்னா, ஒரு ஊரில் ஒரு பிராமணர், அவர் வந்து நிறைய வேதங்கள் படித்து நிறைய கற்றறிந்தவர். ஒரு நாள் அந்த ஒரு ஆற்றை கடந்து தான் அடுத்த ஊருக்கு போய் அவர் அந்த புரோகிதம் பண்ண போகணும். அப்படி போகும்போது அந்த படகு ஓட்டிக்கிட்ட சொல்கிறாரு, என்னை அக்கறையில் கொண்டு போய் விடு அப்படின்னு சொல்லிட்டு ஏறாரு. சரி வாங்க சாமி அப்படின்னு சொல்லி அந்த படகு ஓட்டியும் அவர் ஏற்றிக்கிட்டு ஆற்றுல போயிட்டுருக்காங்க. அப்படி போயிட்டுருக்கும்போது அந்த பிராமணர் சும்மா இல்லாமல், ஏப்பா உனக்கு வந்து இந்த வேதங்கள் இந்த புராணங்கள் இதிகாசங்கள்லாம் தெரியுமா அப்படின்னு கேட்குறாரு. ஐயா சாமி, நான் வந்து படிக்காதவன், எனக்கு அதெல்லாம் எதுவும் தெரியாது அப்படின்னு. உடனே என்னப்பா நீ வந்து ஒரு இந்த மாதிரி வேதம் இதெல்லாம் தெரியாமல் உன்னுடைய வாழ்க்கையில் கால்வாசி பாகத்தை வீண் பண்ணிட்டே அப்படின்னு சொல்கிறாரு. மறுபடியும் ஒரு கொஞ்சம் தூரம் கழிச்சு, எப்போ உனக்கு வந்து சிவபுராணம் இதெல்லாம் தெரியுமா அப்படின்னோடனே, இல்லை சாமி எனக்கு தெரியாது, எனக்கு தெரிஞ்சதெல்லாம் இந்த படகு ஓட்டுறதும் மீன் பிடிக்கிறதும் தான் எனக்கு இது தெரியும் அப்படின்னு சொல்கிறாரு. என்னப்பா நீ இது தெரியாமல் உன்னுடைய வாழ்க்கையில் பாதி இதை வந்து வீண் பண்ணிச்சிட்டியே அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ திடீர்னு அந்த படகுல ஒரு ஓட்டை விழுது, படகு கொஞ்சம் நேரம் மூழ்க போகுது. அப்போ இந்த மீன் அந்த படகோட்டி சொல்கிறப்படி, சாமி உங்களுக்கு நீச்சல் தெரியுமா அப்படின்னு கேட்குறாரு. எனக்கு தெரியாது அப்படின்னு பிராமணர் சொன்னோன்னே, நீங்கள் நீச்சல் கற்றுக்காமல் உங்கள் வாழ்க்கையே இப்போ இழக்க போகிறீங்களே அப்படின்னு சொல்லிவிட்டு
அவர் அந்த படகுலேருந்து குதித்து நீச்சல் அடித்து தப்பிச்சு போயிடுறாரு. அவர் அந்த பிராமணர் நீச்சல் தெரியாமல் அங்கேயே உயிரிழக்கிறாரு. இப்போ இந்த கதையிலேருந்து என்ன ஒரு நீதி நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா, நம்ம வாழ்க்கைக்கு எது தேவையோ அதை நம்ம கற்றுக்கிட்டு அதிலேருந்து நம்ம முன்னேறணும். எல்லோரும் எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு இதில் எதுவும் ஆக போகிறதில்ல அப்படிங்கிறத அந்த பூரானுக்கு இந்த எறும்பு கதை மூலிமா சொல்லுது. அதை உணர்ந்துக்கிட்டு இனிமேல் நம்ம எனக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படின்னு பெருமை பேசிக்கிட்டு மற்றவங்களை மட்டம் தட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அன்றிலேருந்து அந்த எறும்பும் பூரானும் நண்பர்களாக இருக்கிறாங்க. நன்றி, வணக்கம்.